சொல்லிக் கொண்டு நல்லதையே செய்து கொண்டு கெட்டதை கொஞ்சம் வெற்றி தானாக ஓடிடும். நீங்க தான் வேண்டாம் வள்ளுவர் சொல்றார், அல்லவை தேய அதை விட கெட்ட விட அறம் பெருகும் கமா கமாப்பட வேண்டும். நல்லவை நாடி இனிய சொல்லு. நீ நல்லதே நாடி நல்லதே சொல்லி நல்லதே பேசினால் கெட்டதை உனக்கு தானாக ஓடிவிடும். நீ வேண்டாத என்ன சொல்கிறார். சரி ஐயா, சமயம் வளர்த்தா காரைக்கிழமை உதவுடன் இருக்கிறார். அதே போல எத்தோ அவைய கூட சமயம் வளர்த்தார்கள். அதே போல மகேந்திர அந்த அம்மா இல்லையோ ஞான சம்பந்த வரவில்லையோ சைவம் தலை தூக்கியிருக்கார். சமணம் சைவ நாடாக இருந்ததை சமண நாடாக மாற்றிவிட்டார்கள். மன்னனை ஒரு கைக்குள் போட்டு கைப்பாமையாக்கி சைவம் போயிருக்கிறது. ஞான சம்பந்தர் இல்லையே சைவமே இல்லை. அவர் பெயருக்கே ஒரு விளக்கம் பாருங்கள். பூ லோகத்துக்கும் மேல் லோகத்துக்கும் ஒரு இணைப்பை உண்டாக்க பிறந்தவர் தான் இவர். இவர் பேரே பாருங்கள், சம்பந்தர். சம்பந்தம் மேல் லோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு இணைப்பு. ஞானம் என்பது எப்படி? உமா மகேஸ்வரி இவர் அழுத போது இறைவன் கட்டளைப்படி பார்த்து கொடுக்கிறார். உமா மகேஸ்வரி நம் அல்லாஹ் பிறந்த குழந்தை அழுந்தால் அவனுக்கு ஞானப்பாறை புகட்டு அந்த அம்மா போடு. அப்போது பாட்டு பாடுகிறார். அப்போது அந்த அப்பா வந்து அடிப்பான். சிவன் பார்த்த இருதயர் வந்து அடிப்பான். யார் பார்க்கிறது பாயப்பான் ஏழப்பான் ஒரு ஐயா சுருக்க வருகிறார். அது கதை தெரியுது. ஞான சமத்திலே 3-4 வாரம் பேசினேன். அப்பதான் 4 மணி நேரம். அதுக்கு 4 நேரம் வருகிறது. சரி, அப்பொழுது அடிக்க போகிற யார் என்ன கொடுத்தா சொல். 3 வயசு போத பேச்சே அவர்களை ஏற்றி பேசுவார். அப்போதான் அந்த அம்மையப்பனா உட்கார்ந்திருக்கிறார். அவரை பார்த்து வந்தவன் யார், என்ன கொடுத்தார், என்ன கொடுத்தா தெரிஞ்சு இருப்பார். யார் கொடுத்தது, வந்தவன் யார் சொல். அப்போதான் குயில் நெடில் என்று 2 இருக்கிறது அல்லவா? அ குயில், ஆ நெடில், இ குயில், ஈ நெடில், அ ஆ இ இ குள் குள் இ அதுபோல குயில் நெடில் அவ். பிறகு அன்போடு அந்த அக்கு எதிரும் சேராது. அது அடித்தன்மை பண்ணலாம். 12 என்பது